பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ நேரமாக கேட்குறேன் நான். ரொம்ப தான் பண்ணுறேன்னு. நான் தானே உனக்கு தண்ணிலாம் ஊற்றுறேன், எல்லாமே பண்ணுறேன். எனக்கே தர மாட்டேனா? இங்கே பாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே கேட்க மாட்டேன். அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் கோச்சிக்கிட்டு போயிடுவேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கங்க? ம் சும்மா தான் மாமா உட்காந்துருக்கேன். ஆமாம், யாருமே இல்லைங்க. ஆனால் நீ யார் கூடயும் பேசிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது அது வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்டால் எதுக்கு இப்போ திருத்தன்னு முடிக்கிற? அது இந்த செடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. செடிக்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ம் ம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது இந்த செடிக்கு நான் தான் மாமா டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம் இருக்கேன். ஆனால் பூ கேட்குறேன், பறிச்சுக்கிட்டுமான்னு வேணான்னது, தரமாட்டுது. பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கியா? ஆமாம், வேணும்னா பறிச்சுக்க வேண்டியதானே, அதுக்கிட்ட எப்படி பர்மிஷன் கேட்பேன்? ம் நான் கேட்டுட்டு தான் மாமா பறிப்பேன். கேட்டுட்டு போயிருப்பியா? அது எப்படி உனக்கு பதில் சொல்லும்? ம் சொல்லும். நம்ம கையை நீட்டி பறிச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டால் அது எல்லாம் நம்ம மேலே அப்படியே உரசி காட்டும். ஆ, அப்போ பறிச்சுக்க வேணாம்னா? அது தழையை நம்ம மேலே உரசாது மாமா. அதான் ரொம்ப நேரமாக கை நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என் மேலே உரசியே காட்ட மாட்டுது. இது என்னடா செடிக்கு வந்த சோதனை? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? வேணும்னா பறிச்சுக்க வேண்டியதானே? பர்மிஷன் இல்லாமலாம் பறிக்கக்கூடாது மாமா, அது மனசு கஷ்டப்படும்ல. ஒரு செடியில் இருக்கிற பூவை பறிச்சாலே ஒரு செடிக்கு வலிக்கும்னு நினைக்கிற உன்னையா மீனாட்சி நான் ஏமாத்தணும்னு நினச்சேன். இப்போல்லாம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனாட்சி. உன்னோட வெகுளியான பேச்சு, நீ நடந்துக்கிறது எல்லாத்தையும் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ இந்த மடி எனக்கு உரைச்சதுன்னு கேட்குறியா? உரைச்சது அந்த தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு நீ சொன்னல ஒரு பதில், நீங்கள் போனாலும் நான் தடுக்க மாட்டேன் மாமா, உங்கள் லைஃப் நீங்கள் வாழுங்கன்னு. யாரால் சொல்ல முடியும் சொல்லு? நீ என்னை ஏமாற்றிட்டடா, என் கூட தான் வாழ்ந்தவனுன்னு சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை என் அப்பா அம்மாட்ட போய் சொன்னாலும் என்ன பண்ண முடியும்? ஆனால் எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா? எப்படி எனக்காக எல்லாத்தையுமே என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க. வசந்துக்கிட்ட உன்னை தப்பாக பேசினதை நினச்சி நான் இன்னுமே வருத்தப்பட்டு இருக்கேன் மீனாட்சி. அவன் சொல்கிற மாதிரி உனக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னா நீ நொந்தே போயிடுவேன். என்னாச்சு மாமா, ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? ம், ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா எங்க? அத்தை காலையிலே வெளியே போயிட்டாங்க மாமா. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஊர் சுத்த தான் கரெக்டாக இருக்குன்னு. அது ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்களா மாமா, எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு தோணும், அதனால போயிட்டு இருக்காங்க. உள்ள ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டாங்க. அப்படிலாம் இல்லை மாமா, நான் வீட்டில் இருக்கேன்ல, நான் சாப்பாடு வைப்பேன், எல்லாம் பார்த்துப்பேன்றதுனால போயிடுறாங்க. ஆனால் நீ தான் வந்து சாப்பாடு வைக்கலையே, இங்கே செடிக்கிட்டல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். இல்லை மாமா, உங்களுக்கு பிடிச்சது சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், டேபிள் மேலே வச்சிருந்தேனே, எப்படி நீங்கள் தானே சாப்பிடுவீங்க? பரிமாறும்போது கூட நீ என் பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிற. எந்த சூழ்நிலையிலும் உன் மேலே எனக்கு ஆசை வந்துடக்கூடாதுன்றதுல கரெக்டாக நடந்துக்கிற. எப்படி நீ இதெல்லாம் பண்ணுற? நீ இப்படி வேலைக்கு போக போக தான் உன்னை நெருங்கி நெருங்கி வர வைக்குது என் மனசு. மாமா டேபிள் இருந்ததை பார்க்கலையா என்ன? அதெல்லாம் பார்த்தேன், நான் சாப்பிட்றேன். நீ வாயா, சாப்பிட்டியா? ம் இல்லை மாமா, இனிமேல் தான். வாயா, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். ம் வேணாம் மாமா, நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நானாக மறந்து போய் கூட்டா கூட நீ என் கூட வர ரெடியாக இல்லை மீனாட்சி. என் விஷயத்தில் நீ அவ்வளோ தெளிவாக இருக்க. நான் ஆசைப்பட்டு எது கேட்டாலும் பண்ணுற நீ நீ வேணான்னு நான் ஆசைப்பட்டு கேட்டதை பண்ணுறதுல இவ்வளோ தெளிவாக இருக்க. மாமா ஒன்றும் இல்லை மீனாட்சி, நான் போய் சாப்பிட்றேன். சரிங்க மாமா. சுகம் என்பது தொலைவானது, உன்னை கண்ட பின்னே இணை சேர்ந்தது, வாழ்வனுக்கு வசப்பட்டது, வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது, கண்ணாக கருத்தாக உன்னை காப்பேன் உயிராக, நான் தேடிச் சென்ற திரவியமே என்னை உனக்காய் வார்த்தேன். டே என்னடா? ஆமாம் மச்சான், அவளை நான் அன்னையிலேருந்து தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவள் கூட இருக்கணும்னு நினச்சேன். நானாக போய் போய் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவள் ஏதோ பேச வராரு, நம்ம அவருக்கு பிடி கொடுக்கக்கூடாதுன்றதுலே தெளிவாக இருந்தா. எந்த விதத்துலையும் எனக்கு ஆசை வந்துடக்கூடாதுன்றதுலேயும் தெளிவாக இருந்தா. ஏய், உன் பொண்டாட்டிடா, உனக்கு பிடிக்கலன்றதுனால தான் அவள் வேலைக்கு போயிருக்கா. நீ போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா அவள் உன்கிட்ட தானே இருந்திருக்க போகிறா. ஆமாம், நானும் மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி அவள் பின்னாடி ஏதோ சுற்றி சுற்றி அவள் பண்ணுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு என் மீனாட்சி கிட்ட நெருங்க தான் ட்ரை பண்ணேன் நானும். அவள் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாடா. ஆனால் எப்போ அவள் எழுதி கொடுத்ததை நான் சந்தோஷமாக வாங்கினோம் அப்பயே முடிவு பண்ணிட்டா இவனுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காதுன்னு. வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி நான் அவளை ஒதுக்கியிருந்தா கூட நான் போய் பேசலாம் மச்சான். படிப்புன்ற ஒரு காரணத்தை சொல்லி அவளை ஒதுக்கின பற்றியா, அதுதான் பெரிய தண்டனை. என்னடா சொல்கிற?
அப்பப்போ திருப்பி நான் அவகிட்ட சொல்லலான்னு போகும்போதெல்லாம் கூட மாமா எல்லாரும் நம்பணுன்றதுக்காக நீங்கள் ஏன் மாமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நீங்களாகவே இருங்க, என்கிட்ட இப்படி பாசமாலாம் பேச ட்ரை பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டாடா. எல்லாத்தையுமே விடுடா, போய் நேராக நின்று உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல உனக்கு என்ன இருக்குது? சொல்லலான்னு போனனே, என்னாச்சப்போ? ஆமாம், என்ன முடிவில் இருக்க நீ இப்போ? என்ன முடிவில் இருக்கன்னா? இப்படியே வீட்டு வேலை பார்த்துட்டு உன் மாமாவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு அப்படியே காலத்தை போக்கிடலான்னு இருக்கியா என்ன? அவருக்கு சேவை செய்ய வேணாம்னு சொல்ல, அவர் உன் கூட தான் இருக்க போறாருன்னு தெரிஞ்சா நீ அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் தான் உன்னை விட்டுட்டு போக போறாருன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்து நீ என்ன பண்ண போற? ஒரு யூஸ் இல்லைல்ல, தெரிஞ்சு தானே நீ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. தெரியும், அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, போயிடுவார். அதுக்கப்புறம் நான் யாருக்கு செய்ய போறேன்லாம்? அது வரைக்கும் என் திருப்திக்காக அவருக்கு நான் எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேனே. செய்யறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நீ தகுதியானவளாக தான் இருக்க, அதை சொல்லலாம்ல. மீனாட்சியோட ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. எப்படியாவது இவ்வளோ இன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போய் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். சரி போய் பார்ப்போம். நான் தகுதியானவ தான் நிரூபித்து அவருக்கு என் மேலே வர்றது காதல் இல்லை. அப்புறம் என்னதாண்டி? நான் ஆசைப்பட்டதெல்லாம் அது கிடையாது. என் மாமா என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிப்பார். அப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் படிக்காதவல்ல மாமா, படித்தவ. அதுவும் உங்களுக்காக தான் மாமா படித்தேன். படிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் உங்களுக்காக தான் மாமா படித்தேன். படித்த எக்ஸாம்லாம் எழுதி நான் ஒரு போஸ்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் அவருக்கு அதை சந்தோஷமாக சொல்லணும்னு நினச்சேன். அதை விட்டுட்டு இல்லை மாமா படிக்கலைன்றதுக்காக தான் நீங்கள் என்னை ஏற்றுக்கல, ஆனால் நான் படிச்சிருக்கேன் மாமா என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் படிக்கல. மீனாட்சி, அவர் வேறு எந்த காரணம் சொல்லியிருந்தாலும் நான் ஏற்றுந்திருப்பேன்டி. படிக்கலை, என் கூட வாழ அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார் பற்றியா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. படிக்கலைன்றதுக்காகலாம் ஒரு பொண்ணை யாருக்காவது பிடிக்காம போக மாட்டி. ஒருத்தி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறா, நம்ம மேலே பாசமாக இருக்கா, நம்ம மேலே பைத்தியமாக இருக்கா அப்படின்லாம் அவர் மனசுக்குள்ளே தோணி என் மேலே காதல் வரலல்ல. படிக்கலைன்ற ஒன்றை மட்டும் காமிச்சு என்னை அவர் ஒதுக்கி வைக்க தானே பார்த்தாரு. நான் டைவர்ஸ் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அவர் மூஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் அவர் மூஞ்சில் இருந்துட்டு போயிட்டோம். அதை விட்டுட்டு நான் நடுவில் போய் அதை தடுக்க விரும்பலை. அவருக்கான வாழ்க்கையை அவர் தேடிக்கிட்டோம், எனக்கு அவர் வேணாம். அதுக்குன்னு இப்போ என்ன பண்ண போகிற நீ? இந்த ஜென்மத்தில் அவர் மட்டும்தான் என் புருஷன், அதில் நான் உறுதியாக இருக்கேன். அப்படி மட்டம் தட்டுறவர் முன்னாடி நீ வாழ்ந்து தானடி காட்டணும். அவர் என்னை மட்டம் தட்டல தேன்மொழி. நான் படிக்கலை, எனக்கு ஏற்ற பொண்ணு நீ இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறாரே தவிர நீ ஒரு முட்டாள்னு என்ன அவர் என்றைக்குமே சொல்லலை. நான் இப்படி இருக்கிறதுனால தான் அவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பேசுகிறாரு இப்போல்லாம், அதுவே எனக்கு போதும். ஏதோ கொஞ்ச நாளில் ஊருக்கு போயிடுவார், அது வரைக்கும் அவர் கூட வாழ்ந்தன்ற திருப்தியிலே நான் அவரை விட்டு விலகிடுவேன். உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா அம்மா எல்லாரை பற்றி நினச்சி பார்த்தியா? நீ இப்படி இருந்தினா என்ன அவனு கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுற போகிறாங்க. எனக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினச்சி நான் விலகிட்டேன், அவர் விலகிட்டாருன்னு நினச்சி மனசை தேத்திப்பாங்க. எப்போவுமே அத்தை மாமாவுக்கு ஒரு பொண்ணா, எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பொண்ணாக இருந்தால் எனக்கு போதும். ஏய், எனக்கு தெரிஞ்சு உன் பிரச்சனை உங்கள் மாமாவுக்கு நீ படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே முடிஞ்சிடும் மீனாட்சி. சொல்கிறத கேளு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? இப்போவும் நான் சொல்கிறேன், நான் படிச்சிருக்கேன்றது தெரிஞ்சு தான் அவருக்கு நான் பொண்டாட்டியாக வாழணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு வினவு தெரிஞ்சு அவர் தான் என் புருஷன் எல்லாரும் சொல்லி, அவரும் என்னை பொண்டாட்டின்னு சின்ன வயசில் சொல்லி என் மனசில் ஆழமாக பதிஞ்சு நான் போட்ட விதை அது இப்போ ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. அதை அடி வேற யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் அவர் அடி மனசில் கூட நான் இல்லை. படிக்கலன்ற ஒரு ரீசனை தவிர அவர் மனசில் சின்ன வயசுலேருந்து ஒருத்தி நம்ம பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக சுற்றினாலேன்றதை நினச்சி பார்க்க கூட அவர் ரெடியாக இல்லை. அவர்கிட்ட போய் நான் எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். சரி ஓகே, நீயே இப்போ அவர் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க மீனாட்சி. என்னடி சொல்கிறேன்? ஆமாம், எல்லாத்துலேயும் தான் உன் அட்ரஸ் கொடுக்காம என் அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்கே. நேற்று தான் போஸ்ட்மேன் வந்து கொடுத்துட்டு போனார். என்னாச்சு? நம்ம ஊருக்கே உனக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஜாயின் பண்ணுற முடிவில் இல்லடி. அவர் கூட வாழற வாழ்க்கை வேணாங்கிற. சரி படிச்சுட்டேன், அதுக்கான வேலையும் கிடச்சிருச்சு, அதையாச்சும் பாருன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேன். நான் யாருக்காகடி படித்தேன்? என் மாமாவுக்காக தானே படித்தேன். என் மாமாவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக தானே படித்தேன். ஆனால் அவரே என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. அவருக்காக படித்த படிப்பு எனக்கு வேணாம். முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கேன் மீனாட்சி. இதில் என்ன முட்டாள்தனம் இருக்குது? நான் அவருக்காக தான் படித்தேன், என் விருப்பத்துக்காக நான் படிக்கலையே. அவரே என்ன வேணான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அவருக்காக படித்த படிப்பு எனக்கு எதுக்கு? நீ தனியாக நின்று சாதிச்சு காட்டணும் மீனாட்சி. ஒரு பொண்ணால் எல்லாமே முடியும். ஒரு கணவனை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லைல்ல. அதையும் தாண்டி நிறையா இருக்குது சாதிக்கிறதுக்கு. இருக்குதான், ஆனால் அதுக்கெலாம் ஒரு பிடிப்பு வேணும்ல. அந்த பிடிப்பு என்கிட்ட இல்லையே. நீ படிச்சிருக்க, படிக்க போகிற, கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுற அப்படின்ற விஷயம் என்னையும் உன் அண்ணனையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்கள் அண்ணன் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா உனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு சொன்னால்? கவர்மெண்ட் ஜாப், அதுவும் நம்ம ஊர் தாசில்தார். நீ
எனக்கு புரியுது, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம். நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். நம்ம ஊருக்காக நீ ஏன் மீனாட்சி இந்த போஸ்டிங்க்கு வரக்கூடாது? நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கே நீ நினைக்கக்கூடாது. உன் பிரச்சனையை தான் உன்னால் தீர்த்துக்க முடியல, ஊர் பிரச்சனையாச்சும் தீர்த்துக்கலாம்ல. நான் படிச்சிருக்கேன்றது தெரிஞ்சாலே என் மாமா என்னை ஏற்றுக்கவும் தயாராக தான் இருப்பார். சரி, அப்போ பிரச்சனை முடிச்சிருந்தானே? படிச்சிருக்கன்றது தெரிஞ்சு அவர் என்னை ஏற்றுக்க வேணான்றது தான் என்னோட முடிவு. அதனால் நான் படிச்சிருக்கன்றதே வெளியில் தெரியாமலே போட்டோம். என்னாச்சி, தப்பாக யோசிக்கிற? நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன் தேன்மொழி. விட்டுரு என்ன. விட்டுனா எப்படி விட முடியும்? உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிது. நாளைக்கு உனக்கு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சா உன் அண்ணன் எவ்வளோ வருத்தப்படுவார்? தெரிஞ்சா தானே வருத்தப்படுவார். நான் எதுவும் காமிச்சிக்க மாட்டேன். மாமா ஊருக்கு போகிறாரு, போகிறதாவே இருக்கட்டும். நான் இங்கே இருப்பேன். ஏன் அவர் ஊருக்கு போயிட்டாருன்னு கேட்டால் வேலையாக போயிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் எதுவும் யார்கிட்டயே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் மீனாட்சி. உன் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடு. நான் எதுவும் தடுக்கல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என் அண்ணன், என் மாமா அவ்வளோதான் என் உலகமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் அவ்வளோவா கிட்ட கூட போய் அவங்க பாசத்துக்கு ஏங்கினது கிடையாது. என் அண்ணன், என் மாமா இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் உயிர் மூச்சை மாமான்ற மாதிரி தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னோட பாசம் அவருக்கு கடைசி வரைக்குமே புரியாத போயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இந்த படித்து இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் பண்ண எல்லாமே அவருக்காக தான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அவரே இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு இது வேணாம். நான் எடுத்த முடிவு தப்போ ரைட்டோ, ஆனால் நான் இந்த முடிவில் தெளிவாக இருக்கேன். இப்போ சொல்ல, நான் எப்படி அவன்கிட்ட போய் சொல்கிறது? டேய், என்னடா சொல்கிற? எனக்கு எல்லாமே ஷாக்காக இருக்குது. மீனாட்சி படிச்சிருக்காளா? ஆமாம் மச்சான், உங்கள் ஊர் விவோவை தான்டா போஸ்டிங்கே போட்டுட்டாங்க. என்கிட்ட கூட இந்த தேன்மொழி எதுவும் வாயை திறக்கல. எனக்கு அவள் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. கடைசியில் அவள் வாழ்க்கையே நான் வீணாக்கிட்டேன்டா. டேய், ஆனால் அவள் படித்தவன் தெரியறதுக்கு முன்னாடியே தான் உனக்கு காதல் வந்துருச்சே. அதை அவகிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாளா? நான் அவள் பேசுகிறத காதில் வாங்காமல் இருந்திருந்தா கூட போய் சொல்லியிருப்பேன்டா. அவள் பேசுனதை காதில் வாங்கினதுக்கப்புறம் போய் சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிற? நான் ஊருக்கு போகிறேன் மச்சான். அவள் என்ன பண்ணுறாளோ பண்ணட்டும். டேய், நீ ஊருக்கு போயிட்டா மட்டும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடச்சிருமா என்ன? அவள் தான் சொல்லிட்டாலே, இதுக்கப்புறம் நான் சொன்னாலே என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன? அப்படிலாம் இல்லடா, அந்த பிள்ளை மனசில் ஒரு விரக்தி வரும்ல, அந்த மாதிரி விரக்தி வந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீ அழுவுறத நீ பண்றியா? என்னால் பார்க்க முடியலடா. என் மீனாட்சி என்ன வாழ்நாள் பூரா அழுகுற மாதிரி பண்ணிட்டாடா. ஆனால் மச்சான், நான் ஒன்று சொல்கிறேன், நீ நம்புவியா? சொல்லுடா. சத்தியமாக மச்சான், என் காதல் உண்மை. அவள் படித்தவன் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மச்சான். அவளோட சின்ன சின்ன மூமெண்ட்டு, அவள் வெகுளித்தனமான பேச்சு, நான் அந்த மீனாட்சியை லவ் பண்ணிட்டேன் மச்சான். நான் வெளியில் கூட்டிட்டு போய் அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு. சத்தியமாக மச்சான், நான் அவளை பிடிச்சிருக்குன்னு, அவள் படிச்சிருக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எனக்கு புரியுது, ஆனால் இந்த பிரச்சனையை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியலையே. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா. நான் வெயிட் பண்ணலடா, நான் நாளைக்கு போகிறேன். உனக்கு தெரியல மச்சான், நான் எப்போவோ பெங்களூர் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அசைவுலையும் மீனாட்சி எனக்கு பிடிக்க ஆரம்பித்ததுனால தான் நான் பெங்களூர் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அவள் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எப்போ எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதோ, இதுக்கப்புறம் நான் அவள் கூட இருக்கிறது கரெக்டு கிடையாது. அவள் கெரியரை நோக்கி போட்ட மச்சான். தேவையில்லாமல் என் கூட வாழ்ந்து அவள் வாழ்க்கையை அவள் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். அவள் தெளிவான பொண்ணுடா. அறிவு, அழகு, திறமை, படிப்பு எல்லாம் சேர்ந்தவ என் மீனாட்சி. நான் தான் முட்டாள். அவள் கூட வாழறதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன்டா. இப்போ இவன் பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியலையே. இவன் சொல்கிற மாதிரி இப்போ போய் மீனாட்சிக்கிட்ட இவன் நடிச்சும் சொல்ல முடியாது, இந்த உண்மைலாம் தெரியாதுன்ற மாதிரி. இவனுக்கு உண்மை தெரியும்னு போய் இவன் சொன்னாலும் இவன் சொல்கிறத அவன் ஆங்கிளில் பார்த்தா படிச்சிருக்கோன்றதுனால தான் இப்போ இவன் ஏற்றுக்கிட்டான்னுவா. இப்போ எப்படி இதெல்லாம் விளங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. பாத்தியா, உனக்கே குழப்பமா இருக்குல்ல. என்னால் அவள் கூட சேர முடியாது மச்சான். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு, நான் போகிறேன். என்னம்மா ஆகாஷ் எங்க? அத்தை, அவரை காணும் தான் நானும் ஃபோன் அடித்தேன். ஆனால் ஊருக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. ஊருக்கு போயிட்டுருக்கேனா? ஆமாத்த, கொஞ்ச நாளாகவே பெங்களூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் சொல்லாமல் ஏன் போனாருங்களான்னு தெரியலத்த. என்ன சந்திரவள்ளி இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நம்மள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லல. கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய வீட்டில் கூட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரியா பண்ணிட்டு இருப்பான்? இல்லை மாமா, அவருக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்திருக்கும், அதான் சொல்லாமல் போயிருப்பாரு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா, தயவு செஞ்சு. நீ சப்போர்ட் பண்றன்ற தைரியத்துல தான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இல்லைனா இந்த அளவுக்கு அவன் சொல்லாம போக மாட்டான். அவள் என்னங்க பண்ணுவா? அவகிட்டையும் சொல்லாமல் தான் போயிருக்கான். அவளுக்குமே தெரியல. காலையில் எழுந்துச்சு அவனை காணணுன்னே தான் அவளும் தேடிட்டு இருக்கா. நீ உள்ளே போமா. சரியத்தான். இப்போ என்ன வழி பண்றது? ஏங்க, அவன் சந்தோஷமாக இருக்கான்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவன் இப்போ இப்படி பண்ணிட்டு போனதை பார்த்தா எனக்கு என்னவோ பயமாக இருக்குங்க. என்னங்க நடந்திருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. போனவன் ஒன்று பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லை போறன்னு நம்மள்ட்ட சொல்லிட்டாச்சும் போயிருக்கணும், இல்லை இப்போ வருவேன் அப்போ வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் போயிருக்கான் அப்படின்னா எனக்கும் ஒன்றும் பிடிப்படலை. இப்போ என்னங்க பதில் சொல்கிறது? மீனாட்சி நம்மளுக்காக அமைதியாக இருக்கா. நாளைக்கு என் அண்ணன் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அமைதியாரு, ஃபோன் போட்டு பார்க்கும். அவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், எங்கே போயிட்டு இருக்கான், எதுக்கு சொல்லாமல் போனான்னு கேட்போம். அம்மா, அக்ஷயா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? எல்லாம் ஒரு நல்ல செய்தி தான், சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. அத்தை, மீனாட்சி மாப்பிள்ளலாம் எங்க? ம் ம், இருக்காங்க மாப்பிள்ள. அம்மா, நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயமா இருக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன சக்ஷியா? அத்தை, மாமா, என்ன நீங்கள் ஒரு தெளிவாகவே இல்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. பொண்ணு ஏதோ செய்தி சொல்கிறேன்னு வந்திருக்கா. என்ன விஷயமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. என்னடி, என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. என் அண்ணன்காரன் எங்க? அப்புறம் என் அண்ணி எங்க? ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுடி. சொல்லுமா, அண்ணன் எங்க? அவன் வெளியில் போயிருக்காண்டி வேலை விஷயமா. மீனாட்சி ரூமில் இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. உண்மையாவா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் உண்மையாவாடி? அப்பா, வம்சம் தழைக்க போகுது. அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. காட்டுப்புள்ளியா இருக்கேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்க. மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனீங்களா? இல்லை மாமா, அவள் ஏதோ வீட்டிலே பார்த்தா, ஒரு 10-15 நாள் கழித்து அப்போ தான் ஆஸ்பத்திரி போய்க்கலான்னுச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்ல, அதனால் வந்தோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அதான் என் அண்ணன் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா, போட்டிக்கு ஒரு மருமவனை வைக்க போகிறேன், சீக்கிரமாக ஒரு மருமவளை பெற்று கொடுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்கே 2 பேரையும் ஆளை காணோம். மீனாட்சி ரூமில் இருக்கா, போய் பாருங்க. அம்மா, நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. இல்லை, அவளுக்கு கொடுத்துட்டு வாங்க, அப்புறமா எடுத்துக்கிறேன். மீனாட்சி. தங்கச்சி அழுதுட்டு இருக்கு. ஆமாம், அழுதுட்ருக்கா. ஆமாம், இது என்னது? மீனாட்சி, ஐயோ அண்ணா, நீ அதை என் கையில் கொடுங்களா. அக்ஷயா, என்ன இது நீ கையில் வச்சிருக்க? அவ ஏன் அழுதுட்டு உட்காந்துருக்கா?